ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இரட்டமேக்கா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியான 2வது நாள் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி நான் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் இப்படி காயிற அளவு எடுத்துக்கலாங்க. இந்த 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம். இந்த இதுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இதே பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுட்டு தேங்காய் துருவலையும் வறுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு அரிசி எல்லாம் வறுத்து இப்படி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல வெல்லம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சா போதும். அரிசியும் பாசிப்பருப்பும் கொரன்னு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறமா வெல்லம் பாகு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிட்டு தேங்காய் வறுத்து எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நெய் விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நெய் தொட்டு இந்த மாதிரி மோலில் நீங்கள் மோதகம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.